யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எஸ்எம்பிஎம் அண்ட் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கத்தின் சார்பில் உங்கள் எல்லாருக்கும் அன்பான வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எழுந்து கட்டவும் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை நோக்கி, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் சர்வ தேசத்தவர்களுக்கும் சொல்லப்பட வேண்டும். மத்தேயு 24:14 ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் சகல தேசத்தவர்களுக்கும் சாட்சியாய் பிரசங்கிப்படும், அப்பொழுது முடிவரும் என்று சொன்னார். இந்த வார்த்தையை கீழ்ப்படிந்து இந்த மிஷனரி இயக்கம் ஆண்டவரின் சுவிசேஷத்தை பாரத நாட்டில் 22 மாநிலங்களுக்கும் நேபாள் நாட்டில் 4 மாநிலங்களுக்கும் சுமார் 165 மிஷனரி குடும்பங்கள் சத்தியத்தை அறிவிக்கிறார்கள். அருமையானவர்களே, இதுவரையிலும் செய்த ஊழியத்தின் விளைவாக சுமார் 210 பேர் திருமுழுக்கு எடுத்திருக்கிறார்கள். 337 கிராமங்களில் சபைகளை உருவாக்குவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நேபாள் நாட்டில் 10 பேர் திருமுழுக்கு மூலமாக இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கையிட்டார்கள். இதுவரையிலையும் 11 ஆலயத்தை பதிவு செய்திருக்கிறோம். அருமையானவர்களே, 3 ஆலயத்தை வருகிற 21ஆம் தேதி 22, 23 பதிவு செய்கிறோம். பிரதர் மோகன் லாசரஸ் அண்ணன் மூலமாக ராஜஸ்தானில் ஒரு ஆலயம் கட்டி கொடுத்திருந்தார்கள். அந்த ஆலய பிரதிஷ்டை 21ஆம் தேதி இருக்கிறது. நீங்கள் வந்து பங்கு பெற உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் 4 இடங்களில் கட்டுமான வேலைகள் நடக்கிறது. அருமையானவர்களே, இன்னும் 35 இடங்களில் ஆலயம் கட்டுவதற்காக நாங்கள் இடம் ஆயத்தப்படுத்தி ஸ்பான்சர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, தேசமெங்கிலையும் ஏராளமான மிஷனரிமார் நாங்கள் உங்களோட சேர்ந்து ஊழியம் செய்கிறோன்னு சொல்லி அப்ளிகேஷன் கொடுத்து நேபாளில் காத்திருக்காங்க, இமாச்சலில் காத்திருக்காங்க, சத்தீஸ்கரில், இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் காத்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இது ஒரு கடைசி காலம். ஆகவே நம்முடைய சேமிப்புகளை கர்த்தருடைய சுவிசேஷம் அறிவிக்கிறதற்காக லூக்கா 15:10 எழுதியிருக்கு, மனம் திரும்புகிற ஒரு பாதி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குன்னு எழுதியிருக்கு. அன்புக்குரியவர்களே, இப்படி ஒரு ஆலயம் கட்டுவதற்கு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் கட்டணுன்னா 8 லட்ச ரூபா வேணும். அதுபோல் 800 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுறதுக்கு 7 லட்ச ரூபா வேணும். 600 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுறதுக்கு 5 லட்ச ரூபா வேணும். 600 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 லட்ச ரூபாயும் கட்டுறோம். ஆகவே உங்கள் வசதிப்படி ஆலயம் கட்ட நீங்கள் முன்வாருங்கள். அதோடு கூட அருமையானவர்களே, இந்த நாட்களில் தேசம் எங்கிலையும் ஆலயம் இருந்தால் ஆராதனை நடத்திக்குங்க. ஆலயம் இல்லைன்னா ஏன் கூடுறீங்கன்னு சொல்லி வீடுகளில் கூடுறதெல்லாம் துரத்தி விட்டு கொண்டு இருக்கிறார்கள். நிறைய வீடுகளில் ஆராதனை நடத்த முடியல. கிராமங்களில் திண்ணைகளெல்லாம் இப்போ நடத்த முடியல. அருமையானவர்களே, இது கடைசி காலம், இப்படி தான் இருக்கும். என்றாலும் ஆண்டுடைய பிள்ளைகள் தயவுசெய்து முன்வாருங்க. நம்ம பெரிய பெரிய கோபுரமாக கட்டுறோம். நம்ம கோயிலில் அடிக்கடி இருக்கிற தரையெல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு வேறு தரையை போடுறோம். எல்லாம் செய்யுங்க. ஆனால் இப்படியெல்லாம் செய்யும்போது வட மாநிலங்களையும் நீங்கள் நினைத்து ஆலயம் கட்ட முன்வாருங்கள். இப்படி ஆலயம் கட்ட முன் வரும்போது பெரிய பெரிய அமைப்புகளை தான் நிறைய பேர் நினைக்கிறீங்க. அருமையானவர்களே, இது மாதிரி சின்ன அமைப்பை நினச்சி பாருங்கள். 3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கட்டி முடித்து விடுவோம். அருமையானவர்களே, மூக்குவரியில் இருக்கிற அந்த நாட்டு சபை குடும்பத்து பிள்ளைகள் கடந்த ஆண்டில் மே மாதம் தான் பணம் கொடுத்தாங்க. அருமையானவர்களே, தொடர்ச்சியாக மழை என்றாலும் நவம்பர் மாதத்துக்குள்ளேயே அவங்களுக்கு ஆலயத்தை கட்டி அவங்க சபை எல்லாரும் வந்து பிரதிஷ்டை பண்ணிவிட்டு போனார்கள். ஆகவே நீங்களும் சபையாக சேர்ந்து செய்யலாம். மும்பையில் ஒரு சபையில் ஆலயம் கட்டுறதுக்கு பணம் கொடுத்தாங்க. 1 மாதத்தில் கட்டி அவங்களுக்கு கொடுத்தோம் பார்த்துக்குங்க. ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய சபையில் இப்படி ஆலயம் கட்ட முன்வாருங்கள். அது மாத்திரமல்ல, சபையில் இருக்கிற இளைஞர்களாக மிஷினரிகளை ஸ்பான்சர் பண்ணலாம். சபையில் இருக்கிற விமன்ஸ் டீம் சார்பில் மிஷினரிகளை ஸ்பான்சர் பண்ணலாம். ஆதிவாசி குழந்தைகளை நீங்கள் படிக்க வைக்கலாம். ஒரு மிஷினரி ஸ்பான்சர்ஷிப்புக்கு 3000 ரூபா தான். ஒரு ஆதிவாசி குழந்தைக்கு 600 ரூபா தான் பார்த்துங்க. இந்த நாட்கள் அது ஒன்றும் பெரிய காசு கிடையாது. அருமையானவர்களே, நீங்கள் இப்படி தீர்மானம் எடுத்து செய்வீங்கன்னா இது மாதிரி ஒரு ப்ரொஃபைலில் வைத்து அந்த மிஷினரி யார், அந்த ஆதிவாசி குழந்தை யாருங்கிறத உங்களுக்கு தெளிவாக போட்டு உங்களுடைய ஜபத்துக்காக நாங்கள் கொடுப்போம். அதோட மாதந்தோறும் ஊழிய அறிக்கை அனுப்புவோம். நீங்கள் தொழில் செய்கிறவர்களாக இருந்தால் அருமையானவர்களே, உங்களுக்கு இப்படி ஒரு காணிக்கை வெட்டி வச்சுருக்கிறோம். தினந்தோறும் தொழிலுக்கு போகும்போது வரும்போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திர காணிக்கை அதில் போட்டு வச்சு பாருங்கள். உங்கள் தொழிலை நல்ல விருத்தியை பார்ப்பீங்க. நீங்கள் இதில் போட்டு கொடுக்குற காணிக்கை அப்படியே பணித்தளத்தில் ஆலயம் கட்டுறதுக்காக பயன்படுத்துகிறோம். அன்புக்குரியவர்கள், அதோடு கூட ஆத்மாவை தேடிங்கிற ஒரு பத்திரிக்கை அனுப்புகிறோம். இது கர்த்தருடைய வருகைக்கு நம்ம எல்லாரும் ஆயத்தமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த பத்திரிக்கை தயாரிக்கிறோம். அதோடு கூட தேசமெங்கிலே நடக்கிற ஊழியங்களையும் அதில் நாங்கள் தெளிவாக எழுதுகிறோம். நீங்கள் படித்து இந்த ஊழியங்களையும் அதிகமாக தெரிந்து கொள்ளலாம். அருமையானவர்களே, இப்போ 4 இடங்களில் விடுதி நடத்துகிறோம். 210 பிள்ளைகள் படிக்கிறாங்க. இன்னும் நிறைய விடுதிகள் ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா பெண் பிள்ளைகளுக்கு கேவலமாக நினைக்காங்க.
சத்தீஸ்கர்லேயும் சரி, நேபாள்லேயும் சரி, இப்படி நிறைய நினைக்கிறாங்க. அந்த குழந்தைகளை படிக்க வச்சிட்டோன்னா அந்த பிள்ளைகளே நாங்கள் எதிர்காலத்தை எப்போ அமைக்கணும்னு சொல்லி தீர்மானிச்சுக்கிடுவாங்க. ஆகவே அருமையானவர்களே, இந்த குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு முன் வாருங்க. ஒரு குழந்தைக்கு 600 முழுசாக பொறுப்பெடுக்கிறதுக்கு 1200 ஜெபித்து தீர்மானம் எடுங்க, உதவி செய்யுங்க. அதோடு கூட இந்த ஆதிவாசி குழந்தைகள் விடுதி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வாடகையில் தான் வச்சுருக்கோம். அருமையானவர்களே, 15க்கு 10 ஒரு விடுதி, ஒரு ஹால் நீங்கள் கட்ட முன் வந்தீங்கன்னா அந்த ஹாலில் உங்கள் பேரை போட்டு உங்கள் பேரை சொல்லி டெய்லி ஜெபம் பண்ணுவாங்க. இது உங்கள் கல்வெட்டில் பேர் போடணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, அந்த பிள்ளைங்க உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணணுங்கிறதுக்காக அந்த கல்வெட்டை அதில் பதிக்கிறோம். ஆகவே முன்வாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஊழியங்களை யூடியூப் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புகிறோம். அவைகளை நீங்கள் பாருங்கள். அதோடு கூட நம்முடைய வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். அங்கேயும் இந்த ஊழியங்களை நீங்கள் அதிகமாக அறிந்து கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய நாடு ஒரு தெய்வ பயமுள்ள நாடு. பார்த்துக்குங்க, இந்த நாட்டுக்கு மிஷினரி அனுப்பி தான் ஆகணுமான்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். கட்டாயம் அனுப்பி தான் ஆகணும். ஏன்னா தெய்வத்தை தேடி அலைகிற ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து ஒருவரே ஆண்டவர் என்று சொல்வதற்கு மிஷினரிகள் தேவை. மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவரை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவதற்கு மிஷினரிகள் தேவை. அப்படி மிஷினரிகள் அனுப்ப விடணும்னா அதை ஸ்பான்சர் பண்ணுறவங்களும் நீங்கள் எளிமைதான் ஆகணும். அருமையானவர்களே, ஜீவன் அனுபள்ளி என்கிற ஒரு கிராமத்தை சார்ந்தவர் தினந்தோறும் அதிகாலையில் 3 மணிக்கெல்லாம் போய் குளித்து ஈர துணியோடு போய் பூஜை பண்ணுவார். அப்படி ரொம்ப தெய்வ பக்தியில், தெய்வ மார்க்கத்தில், நிறைய மாந்திகத்திலெல்லாம் கடித்து நல்லா வளர்ந்துட்டு இருந்தார். ஆனால் இப்படி இருக்கையில் ஒரு நாள் திடீர்னு சொல்லி அவருடைய கை கால்கள் பேரலைஸ் ஆயிடுச்சு, செயல்பட முடியவில்லை. பல மருத்துவமனைகள், பல மாந்திரியங்கள் எதுவும் செய்து குணமாக்க முடியாமல் படுத்த படுக்கையாக முடமாக கிடக்கிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் மிஷினரி அவரை சந்தித்தார், சத்தியத்தை சொன்னார். அப்போ அவர் சொன்னாராம், எத்தனையோ தெய்வத்தை கும்பிட்டுருக்கேன், எத்தனையோ மந்திரவாதம் மதவாதம்லாம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் விடுதலை கொடுக்கல. இயேசு கிறிஸ்து அவரே காப்பாற்றிக்க முடியாமல் சிலுவையில் தொங்கினார, அவரை நீ காப்பாற்ற போகிறாருன்னு சொல்லி மிஷினரி சொன்னார். தம்பி, உன் பலவீனத்தை இயேசு சிலுவையில் சுமந்தாரே தவிர உன்னை வாழ வைக்கிறதுக்காக 3ஆம் நாளில் உயிரோடு இழந்து விட்டார். இந்த வார்த்தையை சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போய்விட்டார்கள். என் அன்பானவர்களே, மறுநாள் அந்த ஜீவனுடைய வாழ்விலே அற்புதம் அற்புதம். அதே போல் நேபாளில் பார்த்தீங்கன்னா கோகுல்பூர் பணித்தளத்தில் கமலேஷ் என்ற ஒரு குடும்பம் குழந்தை பாக்கியமே கிடையாது. கடைசியாக எங்கெங்கேயோ அலைஞ்சி ஒன்றும் வழி இல்லாமல் யாரோ சொல்லியிருக்காங்க, நீ ஜெபம் பண்ணி பாரு, ஏசப்பாவுடைய ஆலயத்துக்கு போ, உனக்கு அங்கே அற்புதம் நடக்கும்னு சொல்லி. அன்பானவர்களே, அங்கே ஒன்றும் ஆலயம்லாம் எனக்கு கட்டலை. ஆகவே ஒரு சின்ன வீட்டு ஜெபத்தில் போயிருக்காங்க. போய் கொஞ்ச நாளில் கன்சீவ் ஆகிட்டாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதே சந்தோஷமாக மகிழ்ந்திருக்கும்போது தான் ஒரு பெரிய தலையடி மாதிரி. என்னென்னா, எல்லாம் ஸ்கேன் எடுத்துகிட்டு பார்த்துட்டு டாக்டர் சொல்கிறாங்க, குழந்தைக்கு சரீரத்தில் ஒன்றுமே கிடையாது, அது பிறந்தாலும் அப்படியே ஒரு பிண்டம் மாதிரி கிடக்கும். அதில் ஒரு மூச்சு மட்டும்தான் இருக்கும், கையும் இருக்காது, காலம் இருக்காது, ஒரு மாதிரி பரிதாபமாக இருக்கும். அதனால் அழிச்சிருங்கன்னு சொல்லி. ஆனால் இந்த குடும்பத்தாருக்கு ஒன்றுமே இல்லாத எங்கள் வீட்டில் ஆண்டவருடைய ஜெபத்துக்கு போனவர் தானே இப்படி ஒரு அற்புதம், அதனால் அவர் நல்லது தான் தருவார், சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அதை அலட்சியம் பண்ணிவிட்டு விசுவாசத்தில் உறுதியாக ஜெபத்தில் தரித்திருந்தார்கள். கடைசியாக டாக்டர் சொன்னாங்க, உனக்கு சுகப்பிரசவம் பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஒன்று தாய் இல்லைன்னா பிள்ளை, எது வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், சாத்தான் இப்படி தான் சோதிக்க வருவான், ஆனால் இந்த பிசாசை நாங்கள் ஜெயிக்கணும்னு சொல்லி உபவாசம் இருந்து ஜெபித்து சபை மக்களும் ஜெபித்தார்கள். குறிப்பிட்ட நாளில் மருத்துவமனையில் நல்ல சுகப்பிரசவத்தின் மூலம் தாயும் பிள்ளையும் பிறந்த குழந்தை நல்லா அழ ஆரம்பிச்சிச்சு. பார்த்துக்குங்க, கை கால் கண் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பார்த்துக்குங்க, நான் அந்த குழந்தைய பார்த்தேன். அதனால தான் அவங்க மத்தியில் சொல்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற ஆண்டவர். இந்த ஆண்டவர் நம்ம நாட்டுக்கு தேவைங்க. அருமையான நாட்டில் 140 கோடி ஜனங்க இப்படி வேதனையோடு இருக்காங்க. யார் எங்களுடைய வேதனையை தீர்ப்பா, யார் எங்களுடைய கவலையை தீர்ப்பார்னு சொல்லி 140 கோடி ஜனங்க இருக்காங்க. அவங்களுக்கு இந்த விடுதலையின் ஆண்டவரை சொல்ல வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, மகேந்திரன் குஜராத்தில் ஒரு பைத்தியக்காரன் சுடுகாட்டில் தான் தூங்குவான். ஆனால் அவருடைய மனைவி சங்கீதா ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, என்னுடைய கணவரை நீங்கள் மறுபடியும் நல்லவரை யாராவது தந்தீங்கன்னா, குடியில்லாதவரை தந்தீங்கன்னா, நானும் என் கணவரும் சேர்ந்து ஆத்துமாதாய பணியில் ஈடுபடுவோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த அன்பு பிள்ளைகள் இன்றைக்கு ஆத்தும ஆதாய பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இயேசு தொட்டார், அவருடைய சுகமாக்கினார். அந்த மைதேவி கிராம ஆலயத்தை பிரவேசம் முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். மறுபடியும் ஓராண்டு கழித்து போயிருக்கும்போது ஆலயத்தில் உட்கார்றதுக்கு இடம் கிடையாது. ரொம்ப பளபளன்னு ஆலயத்தை வச்சுருந்தாங்க. அப்போ கேட்டேன், என்ன வித்தியாசமாக இருக்குது, சபைலாம் ரொம்ப நல்லா இருக்குது, மக்கள் நிறையா இருக்காங்கன்னு சொல்லும்போது தான் மகேந்திரனும் அவருடைய மனைவி
சங்கீதம் எழும்பி நின்று சாட்சி சொன்னாங்க. எங்களுடைய வாழ்க்கையை இயேசு எப்படி மாற்றினாரோ அதே போல் எங்களுடைய வட்டாரத்தில் இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையையும் வாழ வைக்க வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இதற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறோம், எங்களுக்காக ஜெபிங்கன்னான்னு சொல்லி வந்து முழங்கால் படிட்டார்கள். என் அன்புக்குரியவர்களே, இந்த மாபெரும் நற்செய்தி ஊழியத்தில் இந்த இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பாரத நாட்டுக்கு அறிமுகப்படுத்துகிறதுல நம்முடைய பங்கு என்னன்னு சொல்லி யோசித்து பாருங்கள். எங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. அதே போல் சவுத் இந்தியா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் 08860 7300000169, ஐஎஃப்எஸ்சி கோட் SIPL 000086. எங்களுடைய தொலைபேசி தொடர்பு எண் 9447375550 9043867550. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஒரு சிலர் சந்திக்கிறார்கள். அவரை சந்தித்த பின்பு வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். அருமையானவர்களே, நீங்களும் இயேசுவை என்றைக்கு சந்தித்தீர்கள், இந்த வாழ்க்கையில் என்றைக்கு மாற்றம் ஏற்பட்டது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். அருமையானவர்களே, மத்தேயு 27வது அதிகாரம் 57வது வசனத்தில் அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் பெயர் இலாங்கினாஸ். பைபிளில் அவனை பற்றி ரொம்ப எழுதப்படலை. அருமையானவர்களே, நான் வேதாகம கல்லூரியில் படித்த நாட்களில் இதெல்லாம் அதிகமாக ஆராய்ந்து பார்த்தோன்னா உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இது 100க்கு அதிபதி ஒரு பயங்கரமான ஆள், இருதயமே இல்லாதவன் பார்த்துக்குங்க. அவ்வளோ ஒரு கடினமான ஒரு மனதோடைய ஆள், எத்தனையோ கொலையை பண்ண ஆள் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, அவனுக்கு இருதயமே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஆள். இந்த நம்ம நாட்கள்லையும் கூட பார்த்திங்கன்னா வடகொரியாவில் கிம் காம்னு ஒரு அதிபர் இருக்கிறாரு. அவங்க சொந்த மாமா தான் அவனை சின்ன வயசுலேயே இப்படி ஒரு உயர்ந்த பதவி கொண்டு வர்றதுக்கு பயிற்சி கொடுத்து நல்ல நிலையில் கொண்டு வந்தார். அவர் எடுத்த ஒரு தவறான ஒரு தீர்மானத்தை அவங்க மாமா தம்பி இந்த தீர்மானத்தை செயல்படுத்தாத உலக நாடு கூட எதிர்ப்புகளை நம்ம சம்பாதிக்க வேண்டியிருக்கோம்னு சொன்னதுனால இந்த மனுஷனை உயிரோட வைத்திருக்கக்கூடாதுன்னு சொல்லி தனக்கு ஆலோசகராக தன்னை நடத்தின அந்த மனுஷனை தூக்கி, அருமையானவர்களை, இருதயமே இல்லாமல் பல நாட்கள் நாயை வெறிய சாப்பாடு போடாமல் அப்படியே பட்னியாக போட்டு அதுக்கு முன்னாடி அந்த நாயை கொண்டு போய் அந்த ஆளை கொண்டு அங்கே போட்டான் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, அந்த நாய் என்ன பண்ணி தெரியுமா, அப்படியே வந்து அவரை முத்து அமைதியாக நின்றுச்சு. காரணம் என்னென்னா, ஒரு சின்ன துண்டு ரொட்டி அந்த நாய்க்கு என்னைக்கா கொடுத்துருந்தா கூட அதை வாங்கிட்டு அந்த நாய் புத்தி அதை மறைக்காது பார்த்துக்குங்க. உடனே இவனுக்கு இன்னும் கோபம் அதிகமாகிடுச்சு. உடனே அந்த ஆளை தூக்கிட்டு போய் நீங்கள் முதல்ல பண்ணையில் கொண்டு போய் போடுங்கன்னு சொல்லி தூக்கி போட்டு கொண்டான் பார்த்துக்குங்க. அருமையானவர்கள், இருதயமே இல்லாத ஒரு சில மனிதர்கள் இருக்கிறார்களே, அதே போல தான் இந்த இலாங்கினாஸ் என்பவன் பயங்கரமான ஆள். ஆனால் இன்றைக்கி வித்தியாசமாக இருந்துச்சு அவனுடைய செயல்பாடுகள். காரணம் என்னென்னா, அந்த சிலுவையை சுமந்து கொண்டு வந்த இயேசு ரட்சகருடைய ஒவ்வொரு செயல்பாடுகள், அவருடைய பார்வை, அவருடைய வாயிலிருந்து வார்த்தைகள். பொதுவாக இப்படி யாராவது டார்ச்சர் இம்சை செய்யப்படுறாங்கன்னா அந்த இம்சையிலேருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு நிறையவே முயற்சி பண்ணுவாங்க. அது இல்லாமல் கெட்ட பேச்சுக்கள்லாம் பேசி திட்டுவாங்க, சபிப்பாங்க. ஆனால் இவர் வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தை, அந்த 7 பொன்மொழிகள், ஒவ்வொரு அணுகுமுறைகள் எல்லாவற்றையும் பார்த்த உடனே கடைசியாக பார்த்தீங்கன்னா இவர் மெய்யாகவே தேவகுமாரன் அறிக்கையிட காரணம் என்னென்னா, அவர் வாயிலிருந்து பிதாவே என் ஆவியும் கையில் ஒப்படைக்கிறேன்னு சொல்லி ஓங்கிய சத்தத்தோட ஜீவனை விடும்போது தேவாலய சிறைச்சல் இழந்தது. அருமையானவர்கள், அந்த கல்லறை திறவுண்டது. பூமி எங்கும் ஒரு அதிர்வு, ஒரு அந்தகாரம், ஒரு இருள் கவி கொண்டது. எல்லாவற்றையும் பார்த்தவன் முழங்கால் படியிட்டு, இவர் ஒரு சாதாரணமான அல்ல, தெய்வகுமாரன் இயேசு கிறிஸ்து. என் அன்புக்குரியவர்களே, இந்த தெய்வகுமாரனை அவர் சந்தித்த உடனேயே வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம். கொஞ்சம் யோசித்து பாருங்க ஐயா, வாழ்க்கையில் எவ்வளோ காலம் ஆயிடுச்சு, அவரை சந்தித்த ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லி யோசித்து பாருங்கள். என் அன்பானவர்களே, இதே மனநிலையோட அங்கே மாற்றப்பட்ட அவன் வழக்கமாக அப்படி கொலையை பண்ணிவிட்டு அவனுக்கு படை வீரர்களோட துணையோடு வரும்போது அப்படியே வீர நாடாக வருவான் பார்த்துக்குங்க. ஆனால் இன்றைக்கி ரொம்ப அமைதியாக வர்றான். தலையெல்லாம் தொங்க போட்டு அவனுடைய சிந்தனையில் என்னென்னமோ ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன் என்ன இப்படி ஒரு மாற்றம்னு சொல்லி, அருமையானவர்களே, அந்த சிறைச்சாலையில் அந்த அரண்மனையில் இருந்து இந்த ஒரு அம்மா அங்கே உட்கார்ந்தாங்க. அவங்க பெயர் கிலவுதியால், பிலாத்துடைய மனைவி. ஏற்கனவே பிலாத்துட்டு என்ன சொன்னாங்க, அவன் நீதிமான், அவன் பரிசுத்தவான்னு சொல்லி என்கிட்ட கனவுல ரொம்ப பாடுபட்டேன்.
அதனால் அவனை எப்படியாயிலும் நீங்கள் கொன்றாதீங்க, அவனை எப்படியாவது பாதுகாவருங்க சொல்லி அந்த அம்மா தன் கணவனுக்கு ஆலோசனை சொல்லி அனுப்புகிறார்கள். அருமையானவர்களே, ஆனால் அவர் வெகு ஜனங்களுடைய சத்தத்தை கேட்டு அவரை கொன்றுங்கன்னு சொல்லி ஆணி அடைகிறதுக்கு ஒப்பு கொடுத்தாரு. அருமையானவர்களே, வெகு ஜனங்க வாயிலிருந்து எப்போவுமே நீதி வரவே வராது, அவங்களுக்கு தெரியாது பார்த்துக்குங்க. ஆனால் இந்த மனுஷன் அதை புரிஞ்சுக்கிடாமல் அவன் நீதிமான்னு தெரிஞ்சிருந்தோம் கொல்றதுக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளே, சற்று நம்ம இதை யோசிக்க வேண்டும். ஆனால் இந்த தாயார் பார்த்திங்கன்னா அவர் நீதிமான் அவருக்கு தெரியும், அதனால் அவர் சாதாரணமாக இருக்காது அவருடைய காரியங்கள்லாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவன் கொலை செய்கிறக்கா போனானே, அவன்கிட்ட கொஞ்சம் விவரமாக கேட்போன்னு சொல்லி வரும்போது வீட்டுக்குள்ளே அந்த அரண்மனைக்குள்ளே நுழையும் போதே, இலாங்கனாஸ் உன்னை பார்த்தாலே வித்தியாசமாக இருக்குது, ஆள் ஒரு மாதிரி இருக்கியே, நீ வழக்கமாக கொலை பண்ணிட்டு வரும்போது நான் பார்த்துருக்கேன், இன்னைக்கு வேறு மாதிரி இருக்கேன். ஆமாம்மா, வேறு ஒன்றும் இல்லைம்மா, அவர் நடந்து கொண்ட முறை, அவருடைய காரியங்களெல்லாம் என்னை மாற்றிவிட்டது, என்னை புதிய மனிதனாக மாற்றிவிட்டது. நான் இயேசுவே என் ஆண்டவர்னு சொல்லி அங்கேயே முழங்கால் படிட்டு இவர் மெய்யாகவே தேவகுமாரன் என்று சொல்லி நான் அறிக்கையிட்டு விட்டு நான் வந்திருக்கிறேம்மா, அவர் மெய்யாகவே இந்த உலகத்தை காப்பாற்ற வந்த இரட்சகர் அப்படிங்கிறத பேசி கொண்டிருக்கும் போதே எருசலேம் நகரெங்கிலேயும் பேச்சையும் ஆண்டவராகிய இயேசு உயிரோடு இழந்து விட்டார் என்று சொல்லி, என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்ட இலாங்கனாஸ், இந்த வார்த்தையை கேட்ட கிளவுதியால் போன்றவர்கள் அவர் மெய்யாகவே தேவகுமாரன் என்று சொல்லி அரண்மனையிலேயே இயேசுவுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து விட்டார்கள். என் அன்பானவர்களே, இந்த வாழ்க்கையில் இந்த மரணத்தை ஜெயித்து உயிரோடு இருந்த ஆண்டவரை சந்தித்த அனுபவம் உண்டா என்று சொல்லி யோசித்து பாருங்கள். ரோமாபுரியில் அகஸ்டின்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தார். அவங்க அம்மா ரொம்ப பக்தி, மோனிகா டெய்லி உபவாசம் இருந்து தன் மகனுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணி மகனை எப்படியாகிலும் ஒரு சர்ச்சு ஃபாதிரியார் ஆக்கிறோன்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு பக்தியோடு வளர்க்காங்க. 18 வயசு பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, 18 வயசு வரைக்கும் தாய்க்கு நல்ல பையனாக இருந்தான். ஆனால் அதன் பின்பு ரொம்ப சீரழிஞ்சிட்டான். காரணம் என்னென்னா, அவங்க அப்பா அவர் நடத்துகிற பெரிய கம்பெனிக்கு வேணால் முதலாளி ஆக்கிடணும், பெரிய பிஸ்னஸ் மேன் ஆக்கணும்னு சொல்லி நிறைய பிரயாசப்பட்டு அவருக்கு வேண்டிய பணங்களெல்லாம் கொடுத்துருந்தார். அருமையான அந்த பணம் அவருடைய கண்களை மறைத்து அவருக்கு நிறைய பெண் நண்பர்கள், அவருக்கு 36 வயசு ஆகும்போது 47 குழந்தைகள் கல்யாணம் ஆகலை. அந்த அளவுக்கு விபச்சாரத்தில் விழுந்து வாழ்க்கையே நாசம், எப்பொழுதும் குடிவேறி தன் தகப்பன் தொடர்ந்து பணங்களை கொடுத்து அவரை தவறாக நடத்தி கொண்டிருந்தார். தாய் மோனிகா கண்ணீரோடு ஆண்டுடைய சமூகத்தில் ஜோமன், ஆண்டவரே, என் கர்ப்பத்திலே பிறந்த மகன், என்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி போராடி போராடி அழுது ஜோமனிக்கிட்டு இருக்கிறாங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் பல நாட்கள் உங்களுடைய வீட்டிலாரில் சிலரை நினைத்து நீங்கள் ஜெபம் பண்ணலாம், உபவாசம் இருந்து ஜெபிக்கலாம். உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாருங்கிறதுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்க. அன்றைக்கு மாலையில் ஒரு பெண் நம்பி வர வேண்டியவள் வரவில்லை. ஆகவே ரொம்ப கோபத்தோட அவருடைய தோட்டத்துக்குள்ளே, இனி என்னைக்கா என் கண்ணில் பட்டானா அவளை கொண்டு போட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வெறுப்போடு அப்படி இப்படிமா நின்றுகிட்டு இருக்கும்போது தான் ஒரு சத்தம் கேட்குது, அகஸ்டின், அகஸ்டின். அருமையானவர்களே, இதுவரையில் இப்படி ஒரு குரலை கேட்டதே கிடையாது. யார் என்ன கூப்பிடுறது? இங்கே திரும்பி பார்க்குற, யாருமே இல்லை, யாருமே இல்லை. அந்த பெண்ணும் கிடையாது, அம்மாவும் கிடையாது. ஓடி வந்து பார்க்குறாரு, அம்மா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் தோட்டத்துக்குள்ள வராரு. அகஸ்டின். ரோமர் 13:13 போய் வாசி. ரோமர் 13:13 வாசி. இந்த சத்தம் அவருக்கு உள்ளத்துக்குள்ள ஒரே உடைவு. நேரே மறுபடியும் வீட்டுக்குள்ள வர்றாரு. அம்மா, ரோமர் 13:13 வாசின்னு சொல்லி ஒரு சத்தம் தோட்டத்தில் கேட்டுட்டு இருக்கு. அது என்னம்மா ரோமர் 13:13? நேரடி அவங்க அம்மா போய் பைபிளை திறந்து அருமையானவர்கள் அந்த பகுதியை எடுத்து வாசித்து காட்டுறாங்க. அதில் எழுதியிருக்கிறது, இரவு கடந்து போய் விட்டது, பகல் அருகில் வந்து விட்டது, இருளின் செயல்கள் நம்மை விட்டு ஓடியில் ஆயுதங்களை அணிந்து கொள்ளுவோம், களியாட்டு, வெறி, வேசித்தனம், காம விகாரம், வாக்குவாதம், பொறாமை உள்ளவர்களை நடவாமல் பகலில் உள்ளவர்களாக நடந்து கொள்ளவும், தீய இச்சைகளுக்கு இடமாக சரீரத்தை ஒப்பு கொடுக்காமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். இந்த வசனத்தை கேட்ட உடனே அகஸ்டின், அம்மா, இப்படி ஒரு வசனம் இவ்வளோ நாளாக எனக்கு தெரியாமல் போச்சம்மா. அன்றைக்கி அந்த அம்மா வசனத்தை விளக்கி சொல்லி முழங்கால் படியிட்டு இயேசுவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலும் ஒப்பு கொடுத்து விட்டார் அகஸ்டின். என் அன்புக்குரியவர்களே, கொடூரமானவர்கள் இயேசுவை சந்தித்த பின்பு மனிதர்களாய் மாறி இருக்கிறார்கள். இன்னொரு கொடூரர் மாற்றப்பட்ட சம்பவத்தை அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இவர் பெயர் சவுல். இவர் ஏராளமான திருச்சபைகளை நாசப்படுத்தி கொண்டிருந்தவர்.
கிறிஸ்தவர்களை அடித்து துன்புறுத்தி சிறையிலே தள்ளி கொண்டு இருந்தவர் இந்த சவுல். இதை குறித்து நீங்கள் அப்போஸ்தலர் 9 அதிகாரத்தில் வாசிக்கணும். ஆனால் ஆண்டவர் அனனியாவிடத்தில் என்ன சொல்கிறாரு பாருங்க, நீ போ, இப்போ அந்த சவுலை நான் சந்தித்து மாற்றி இருக்கிறேன். அவன் ராஜாக்களுக்கு முன்பாக, இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரன். நான் அவனை பிரகாசம் பண்ணி இருக்கிறேன், நீ போ. அப்போது அரணே சொல்கிறாரு, ஆண்டவரே, அவன் சவுலை பற்றி தெரியும், நிறைய சபைகளெல்லாம் பூட்டியிருக்கான், அவனை போய் சந்திக்க சொல்கிறீங்களே. இல்லை, அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு விட்டது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு தமஸ்கு ஊதியில் அப்படி தான் சபைகளை நாசப்படுத்துறதுக்காக குதிரையில் போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்தேவான் என்ற ஒரு மனுஷனை கொலை பண்ணிட்டு போயிருக்கிறான், கொலைவெறியோடு கூட. ஆண்டவர் அவனை சந்தித்தார். சவுலே, சவுலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? என் அன்பான தேவனுடைய பிள்ளையை சற்று கவனியுங்கள். ஒரு வேர்டு 2 டைம்ஸ் மறுபடியும் சொல்லப்படுதுன்னா அந்த வார்த்தைக்கு அதிக அழுத்தம் உண்டு, அதிக அர்த்தம் உண்டு. பார்த்துங்க, மோரியா மலையில் ஈசாக்கை பலியிடுவதற்காக ஆபிரகாம் கத்தியை ஓங்கும்போது, ஆபிரகாமே, ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேலே கையை போட்டுறாதப்பா, பிள்ளையாண்டான் மேலே கையை போட்டுறாத. ஆண்டவருடைய இருதயம் பரிதவிக்கிறது. எப்படி ஆபிரகாமுடைய பக்தி வைராக்கியத்தை பார்க்கிறார், அதே போல தான் இப்போ சவுல்கிட்ட பேசுகிறாரு. சவுலே, சவுலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். உன்னை நீயே காயப்படுத்திட்டு இருக்கியே, உன் உடலை நீயே கல்லை அடித்து எடுத்து உன் உடலை காயப்படுத்திட்டு இருக்கியே. அந்த லேகியோன் பைத்தியக்காரன் அப்படி செய்தான், அசுத்தாவியில் நிரம்பி இருக்க அப்படி செய்வான். ஆனால் நீ தேவனுடைய பிள்ளையாக வாழ வேண்டியவன் ஆகிவிட்டதே, ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறாய்? என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சத்தம் சவுலை மாற்றிவிட்டது. உடனே என்ன சொல்கிறார், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக? ஒரு யூதன் அவ்வளோ சீக்கிரம் ஆண்டவனேங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆண்டவனே இந்த வார்த்தை என்னென்னா, என் முழு உடலையும் ஆட்கொண்டு என்னை நடத்தக்கூடிய அளவுக்கு என்னை நான் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்து விடுகிறேன், என்னை ஆண்டு நடத்தும் குறியோ நீ எனக்கு தலைவர் என்று சொல்லி பொருள். என் அன்புக்குரியவர்களை, இந்த வார்த்தையை சொல்லி ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு புதிய மனிதனாக மாறி இருக்கிறான். என் அன்பானவர்களே, யோவான் 1:9 எழுதியிருக்கு, உலகத்தில் வந்த எந்த மனுஷனை பிரகாசிக்கிற மெய்யான ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் அந்த மனுஷனை ஒரு புது மனிதனாக மாறுகிறது. வாட்மேனி என்ற ஒரு மிஷினரி சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துன்ற ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், 100க்கு 100 உண்மை. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய சிலுவையோ பாவ சிந்தனையிலிருந்தே நம்மை விடுவிக்கும் என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த இயேசுவை சந்தித்த பின்பு மாற்றம் பெற்ற இன்னொரு சகோதரியை அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த அம்மா ஒரு பெரிய வியாபாரி, அவங்க பெயர் லிதியா. இயேசுவை அவங்க சந்திக்க ஆரம்பித்த பின்பு அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம். இந்த மகிழ்ச்சிகரமான ஆண்டவரை என்னுடைய ஐரோப்பா நாட்டில் இருக்கிற அவ்வளோ பேரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த அம்மா அந்த சவுலையும் அவர் கூட இருந்த பர்னபாவையும் எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் கூட நீங்கள் சாப்பிடுங்க, எங்கள் வீட்டில் தங்கியிருந்து நீங்கள் ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லி கர்த்தருடைய சுவிசேஷம் ஐரோப்பா நாடு எங்கிலேயும் பரவுவதற்கு அந்த அம்மா பாலம் அமைத்து கொடுத்தவர்கள். அது மாத்திரமல்ல என் அன்பானவர்களே, 6ஆம் நூற்றாண்டில் இஸ்லாமிய புரட்சி மூலம் உலகமெங்கிலேயும் இஸ்லாமிய மார்க்கம் பரவி எல்லா கிறிஸ்தவ தேவாலயங்கள் உடைக்கப்பட்டு நிறைய இடங்கள் மசூதிகள் எழுப்பப்பட்டுச்சு. ஆனால் ஐரோப்பாவில் மாத்திரம் அந்த நாட்களில் இந்த இஸ்லாம் நுழையவும் முடியலை, இஸ்லாம் மசூதிகள் அங்கே கட்டவே முடியலை. காரணம் என்னவென்றால், ஒரு லீதியால் என்ற தாயினுடைய ஜபம், வைராக்கியம் மாபெரும் மாற்றங்களை செய்திருந்தது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி பகுதிகளில் உள்ள கிறிஸ்தவர்கள் மிகவும் வைராக்கியமானவர்கள். காரணம் என்னவென்றால், அந்த பகுதியில் ஊழியம் செய்தவர்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் உலகில் எந்த மூலை முடுக்கில் போனாலும் அதே வைராக்கியத்தை காட்டுகிறவர்கள். நான் பல நாடுகளுக்கு போயிருக்கிறேன். எங்கெல்லாம் தமிழ் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அங்கே தேவனுக்காக ஒரு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். அன்புக்குரியவர்களை, இதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய ஆழமான ஒரு வைராக்கியம். பார்த்துக்குங்க, திருநெல்வேலியில் முதல் திருச்சபை உருவாவதற்கு காரணமாக இருந்தவள் ஒரு கோகிலா என்ற ஒரு பிராமண பெண். அந்த அம்மாவுடைய வைராக்கியம் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட பின்பு குளோரிண்டால் என்று சொல்லி தன்னை மாற்றிக்கொண்டு அந்த பகுதிகளிலே சுவிசேஷம் அறிவித்தார்கள். நிறைய திருச்சபைகள் உருவாகிடுச்சு. அந்த நாட்களில் பெரிய பண்ணையார்கள், பணக்காரங்களாம் பார்த்து என்ன சொன்னாங்க, இந்த கோகிலா என்ற அவளை எந்த கிராமத்துக்குள்ளே விடக்கூடாது, தண்ணியோட கூடக்கூடாதுன்னு சொல்லி அந்த அம்மாவை தனிமைப்படுத்துகிறாங்க. கடைசியாக
பாளையங்கோட்டையில் அவங்க ஒரு சின்ன இடத்துல தங்கியிருந்து அவங்க ஒரு கிணறு தோண்டாங்க பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, அந்த இடத்துல தண்ணி நிறைய வந்துச்சு. சுற்று வட்டாரத்தில் தண்ணி கிடையாது. அந்த இடத்துக்கு வந்து பொதுமக்கள்லாம் வந்து தண்ணி எடுத்து சொன்னாங்க, இது ஜீவ தண்ணீர்னு சொல்லி. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜீவனுள்ள ஆண்டவரை சந்தித்து ஒரு புதிய மனிதனாக நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது உண்மை என்றால், உங்கள் இருதயத்துக்குள்ள கொலோசையர் 3வது அதிகாரம் முதல் 2 வசனம் சொல்கிறது. அதே போல மேலானவைகளையே நாடுங்கள். இந்த வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வரதபாத்து வீற்றிருக்கும் மேலான இடத்தில் உள்ளவைகளையே நாடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். ஒருவேளை முடியலேன்னு சொல்லி தவிக்கிறீங்களோ, இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்யறதுக்காகத்தான் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்திருக்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தருவார். இயேசுவை சந்தித்த அனுபவத்தோடு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அந்த ட்ரெயினில் சீட்டு விளையாட்டு போவாங்க. வழக்கமாக அந்த தம்பி விளையாடுவார். ஆனால் அன்னைக்கு சீட்டு விளையாட கூடும்போது அவர் வரமாட்டேன்னாரு. ஏன்னு கேட்டாங்க. நான் என் கையை இயேசுவுக்கு கொடுத்து விட்டேன்னு சொன்னார். இப்படிலாம் கேள்வி பண்ணாத, வரலன்னா வரலன்னு சொல்லுவது. அப்போ தான் சொன்னாரா, நேற்றைக்கு வரைக்கும் உங்களோட விளையாடுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஆலயத்தில் என் ஆண்டவரை சந்தித்தேன். இந்த கை கால்கள் இந்த ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். இப்போ இந்த கை இயேசுவின் கை, இந்த இயேசு கிறிஸ்துவின் கை இனி இந்த சூதாட்டத்தில் ஈடுபடாதையா, ஈடுபடாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் இன்னும் ஏதாவது ஒரு காரியத்துக்கு அடிமையாக இருப்பீர்கள் என்றால் இப்படிப்பட்ட ஒப்பு கொடுத்த அனுபவத்துக்குள்ளாய் வாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை யாரெல்லாம் சந்தித்தார்களோ, சந்தித்தோட வாழ்க்கையில் ஏற்பட்ட மாபெரும் புரட்சிகரமான மாற்றத்தையும் ஆண்டவர் வெளிப்பாடுகளை எண்ணி பார்த்து அநேகருக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருந்ததை நினைவு கூர்ந்து ஆண்டவரேவுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கொடூர நெஞ்சம் கொண்ட ஆண்டவரே, அந்த சவுலை பவுலாக மாற்றி திருச்சபைகளுக்கு ஆசீர்வாதமாக்கினது போல இன்றைக்கு அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலே வளர்ந்து கொண்டிருக்கிற வாலிப தம்பிமார் தங்கச்சிமாரை ஆண்டவரே, அவருடைய சமூகத்துக்கு நீர் ஆசீர்வாதமாக்கும்படி ஆண்டவரே நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு சில பிள்ளைகள் ஐயோ நான் மேலானவைகளை நாட முடியவில்லையே, கீழானவைகளை நாடிக்கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி வேதனையோடு அவதிருக்கிற அவர்களுக்கு நான் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரே, அவருடைய சிந்தையை ஆட்கொள்வீராக, கைகள் காட்களை ஆட்கொள்வீராக, ஒரு புது இருதயத்தினர் கொடுப்பீராக. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதான என்று சொன்னீரே, அந்த புதிய அனுபவத்தை இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் கொடுப்பீராக. நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எந்தெந்த வீடுகளில் இன்னும் துன்மார்க்கம், எந்தெந்த வீடுகளில் சமாதானம் இல்லாமல் காணப்படுகிறதோ, இந்த வார்த்தை எங்கெல்லாம் கேட்கிறார்களோ அங்கெல்லாம் ஒரு சமாதானம் இறங்கட்டும். கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபங்களை கேட்கின்றோம் பிதாவே, ஆமென். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதல் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?